சார் அந்த கேரக்டர் இந்த கெட்டப்ல பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டேன் நான். பாட்டு இவன் பாஷா பாட்டு ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அது எங்களுக்குள்ளே இருந்தது இந்த பஞ்ச். நானும் பாலகுமார் சார் ரஜினி சாருக்கும் தெரியும். டக்குனு ஷார்ட்டு முன்னாடி ரஜினி சார் கூப்பிட்டாரு என்ன பாலகுமார். இவர் பாட கொடுக்குறாரு, இவர் ஃபுல்லாக அவரதோட பல்லு பாடுங்க சார். இவர் பாடிண்டே இருக்காரு, அவர் எழுதிட்டார் ஆட்டோக்காரன் தூக்கக்காரன் இப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. Is what you want, isn't it? ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நாங்கள் ஸ்கிரிப்டே இல்லாமல் தான் ஷூட்டிங் பண்ணுவோம். தெலுங்குல ஒரு படம் பண்ணார் மோகன் பாபு சார், கெஸ்ட் ரோல் பண்ணார். அந்த படத்துக்கு இவர் கூட்டிங்க ஒரு பாட்டு இருக்கு, ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு பாட்டு. டைலாகும் பாஷா வர போகிறது. அது வரைக்கும் ஃபுல் மாணிக்கம் பாஷாவோட ஃபர்ஸ்ட் டைலாக். அப்போது அவர் டைலாக் யார் முன்னாடி தெரியுமா பேசின்றது டைலாக் அவருக்குள்ளே ரெடி ரெடினார். எல்லாம் ரெடி, லைட்டிங் ரெடி, கேமராமேன் பிரகாஷ் சார் ரெடி, எல்லாம் ரெடி சார், எல்லாம் ரெடி. சைலண்ட்டாக நிற்குது, செட்டே சைலண்ட். ஏன்னா எல்லாருமே ட்ராவல் ஆனாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கூட இருக்காங்க அதே டீம். நான் அப்போ முள்ள காதுகிட்ட போய் ரஜினி சார் இந்த கேரக்டர் நம்ம ஒரு 4 மாதமாக இதிலேயே ட்ராவல் ஆயிருக்கோம். பாஷா 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 இது ஒரு மைண்டில் வேறு மாதிரி நமக்கு ஒரு கேரக்டர் கிரியேட். இப்போ நீ கெட்டப்பெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளே ஷூட் பண்ணிட்டோம், என்ன டெம்ப்ட் கொடுத்துட்டோம் மேட்ச்சுங்க நினச்சி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் யாரவன் இன்டர்வல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டார் இந்த கேரக்டர். ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் ஹைப். ஸோ அந்த ஷார்ட்டோட கல்மினேஷன் இந்த டைலாக் தான் சார். காதில் சொல்கிறேன் நான், என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார், யூ நோ த ஸ்டோரி. எங்கள் இந்த ரேஞ்சில் இருக்குது இந்த கேரக்டரோட இந்த ஷார்ட், இந்த டைலாக் ஷுட் பி ஃபேண்டாஸ்டிக் சார், பார்த்துங்க சொல்லிட்டு போயிட்டார். அது அப்படியே பம்ப் பண்ணிட்டார். அப்படியே பம்ப் பண்ணிவிட்டு கேமரா லோ ஆங்கிளில் வச்சுட்டு சிங்கிள் ஜூம் பண்ணுங்க சார். டைலாக் பேசும்போது நான் கட் சொல்கிற வரைக்கும் கட் பண்ணாதீங்க சொல்கிறேன். கண்ணில் கொடுத்த பவர், அந்த டயலாக் சொன்ன விதம் அப்படியே தட் இஸ் இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் இன்டென்சிட்டி. நான் கட் சொல்லலை, அவர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். கண்ணெல்லாம் அப்படி அதில் தண்ணி வருது கண்ணில். இஸ் ஃபுல்லி ஹீட்டட் அப். கட்டு சொன்னோன்னு அந்த ஹோல் அண்டர் கிரவுண்ட் டோம்ஸில் கிளாப்ஸ். இந்த பாஷா கிட்ட ஆண்டனி பத்தி பேசாத. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும். எனக்கு வேலை கொடுக்காத, உண்மையை சொல்லு. தெரியல இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தேங்க்யூ. கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி நீ என்ன ஞாபகப்படுத்திட்டேன். ஃபுல்லாக நான் ஐ என்ஜாய்ட் இட். கட் பண்ணோன்னே அந்த சீன் முடிஞ்சது, பேக்கப் ஆச்சு. ஐ குண்ட் அதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஸோ ஒய்ஃப் என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ ஐ வாண்ட் டு ஷோ மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் பொக்கே ஷாப் இருந்தது. அவ்வளோ பெரிய பொக்கே, ஹியூஜ் பொக்கே. ஐ பாட் இட். நேராக ஹோட்டல் பஞ்சாரா கீழே போய் ரிசப்ஷனில் சார் கொடுத்துருங்க. அதை ஒரு லெட்டர் எழுதினேன் அதில். ஐ ஹாவ் டுடே மை பாஷா வாஸ் பார்ன் அண்ட் ஐ வாண்ட் டு சி மெனி மோர் ஷேட்ஸ் ஆஃப் பாஷா சொல்லிட்டு அனுப்பினேன். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அனுப்பிட்டு நான் ரூம் போயிட்டேன். ஹோட்டலில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, சுரேஷ் நிஜமாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, நல்லா இருந்ததா, எக்ஸ்ட்ராடனரி சார். நான் வேர்ட்ஸ் இல்லை சார் என்கிட்ட, பிகாஸ் இட் ஹேட் தட் மூமெண்ட். நீங்கள் அது மானிட்டரில் இருந்தால் போய் பார்த்துருப்போம். நானும் கேமராமேன் தான் அதை பார்த்தோம் பக்கத்தில். எக்ஸ்ட்ராடனரி ஆனது சார், பண்ணிடலாம் சுரேஷ், வில் டூ சம்திங், ஐ எம் லைக்கிங் திஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டுக்கும் இன்னும் என்ன பண்ணலாம், இது ஓகேயா, இது பெட்டரா, அப்படி இன்வால்வ் ஆகி பண்ணார். தட் இஸ் வை அந்த மாஸ்டர் பீஸாக நிற்குது. நீங்கள் அந்த படம் கண்டிப்பாக சார். நான் பணமோ பேரை சம்பாதிக்கிறதுக்கு இந்த தொழிலுக்கு வரல, உன்னை அழிக்கத்தான் இந்த தொழிலுக்கு வந்த. இப்போவும் சொல்கிறேன், நீ சேர அக்கிரமத்தில் நிறுத்திட்டு அன்வர் சமாதியில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு போலீஸை சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா கண்மறியா எங்கேயாவது ஓடி போயிடு. நான் உன்னை விட்டுடுறேன். இந்த அரசியல் விளையாட்டில் என்கிட்ட வச்சுக்காத. ஓகே, நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஆண்டோனிக்கு பயந்து அவங்க கூட பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, மனசாட்சிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆண்டோனிக்கு பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த பாஷா மேலே நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க, நான் காப்பாத்துறேன்.
ஆண்டவன் காப்பாத்துவான். எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதுக்குள்ள உங்க 2 பேரோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்திருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய இடங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல வந்து டைரக்டர் ஆகட்டும், ஆக்டர் ஆகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு 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 குட்டி ஐஸ் பிரேக் ஆகாம இருந்திருக்கும். அவர் சொல்றதுதான் நீங்க பண்ணணும், இல்ல ஆக்டர் உள்ள தலையிட்டு சில விஷயங்கள் சொல்வாரு, டைரக்டருக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். பட் நீங்களாகட்டும் சரி, இல்ல சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், அவரும் சஜஷன் அங்கங்க சொல்லியிருக்காரு, நீங்களும் அது கரெக்டா இருந்து அக்செப்ட் பண்றீங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆர் சைடு வந்து சில விஷயங்கள் வருது, எல்லாத்தையுமே எல்லாருமே ஏத்துக்கிட்டு பண்ணதாலையும் என்னவோ தெரியல, பாஷா இன்னைக்கு வந்து ஒரு கல்ச்சா நிக்குது எங்க முன்னாடி. ஸோ அதுக்கு டீம் ஒர்க். கண்டிப்பா அந்த டீம் ஒர்க் வந்து அமேசிங்கா வந்து ஒர்க் ஆயிருக்கு இல்லையா அதுல. சார், எந்த அளவுக்கு பாஷால சூப்பர் ஸ்டாருக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு நம்மளோட ரகுவரன் சார், மார்க் ஆண்டனியும் முக்கியம். ஸோ நீங்க ரகுவரன் சாரை மீட் பண்ண மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? கதை சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? எந்த அளவுக்கு பாஷா இஸ் பாப்புலரோ, மார்க் ஆண்டனி இஸ் ஈக்குவலி பாப்புலர். அது கோஸ் டு ரகுவரன்ஸ். அப்ப மாணிக் பாஷா, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, குழந்தை. என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. ஸ்டேச்சர், அவர் வாய்ஸு, பர்ஃபார்மன்ஸ். சரி, அந்த அந்த காஸ்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஒரிஜினலி நாங்கள் வந்து பாம்பேம் போது ஒரு பாம்பேலேருந்து ஒரு வில்லன் எடுத்துக்கலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ மைண்டில் அதுதான் இருந்தது. ஏன்னா பாம்பேம் போது அந்த மாதிரி ஆளே வச்சுக்கலாமே. ஸோ வி வில் நேமிங் நேம்ஸ். அப்போ இருக்கிற பாப்புலர் வில்லன்ஸ் பேர்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒன் டே சார், செகண்ட் ஹாஃபோட ஒன் லைன் பார்த்தா ஆக்ஷனே இல்லையே சார். வித் மார்க் ஆண்டனி கேரக்டர் எந்த ஆக்ஷனும் கிடையாது. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் கேம் பிட்வீன் 2 கேரக்டர்ஸ். அவன் என்னோட ஃப்ரெண்டை சாவடிச்சான், அவனை வந்து அவனோட ஓன் கேமில் ஹி ஹஸ் டு புட் ஹிம் டவுன். ஸோ இவனும் இன்னொரு டான் ஆறான், அவனோட கேம் விளையாடி ஃபோனில் வர வச்சு, இந்த மாதிரி தான் கேம்ஸ் அது. ஸோ வை ஆர் வி லுக்கிங் அட் அ பாம்பே வில்லன்? இந்த தாட் வந்த உடனே ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட் இது, லெட் அஸ் திங்க் ஆஃப் சம்படி சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரகுவரன் சார் பேர் வந்தது. கடத்தல் மன்னன் அந்தோணி தப்பி ஓட்டம். பம்பாய் ஜெயிலில் இருந்து தப்பினான். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ரகுவரன் சாரை பார்த்தது தான். சுரேஷ், நீங்கள் போய் ரகுவரன் கதை சொல்லிவிட்டு அவரை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னார். அவர் மருந்து பேசுவேன் நான் கரெக்டாக. அதில் எனக்கு தெரியாமல் வரும், அது டோன்ட் வரி. அவர் பேசு. ஸோ போய் ரகுவரன் சார் அப்போது நுங்கம்பாக்கத்து ஒரு ஃப்ளாட் அவருக்கு, அங்கே போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் மீட் பண்ணதில்லை அவரை. ஆல்ரெடி அவரை பற்றி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி, ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் எப்போதுமே. சார் ஒரு மாதிரி இருப்பார் சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டார், கொஞ்சம் சீரியஸ் கேரக்டரு, பேச மாட்டார், ரியாக்ட் பண்ண மாட்டார், ஒரு மாதிரி ஒரு மர்மமாக அவரை பற்றி ஒரு எல்லோரும் பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு கதை சொல்லணும். as a டைரக்டர் போனேன், உட்காண்டார். அவர் செக்ரட்டரி வந்து காஃபி கொடுத்தாங்க, காஃபி சாப்பிட்டோம். கரெக்டாக இருந்தார். அவர் வாட்டுக்கு உட்காந்து, நானும் காஃபி பேசிக்கவே இல்லை. அவரும் அப்படியே உட்காண்டிருந்தார். சரி, சைலண்ட் பர்சன் சொல்லிட்டு நானும் ஒன்று சொன்னேன், சார் ஷாலை யா. நான் கதையை சொன்னேன். பேசிக்காக அவரோட கேரக்டர், அந்த ஸ்டோரி, செகண்ட் ஹாஃபில் வர எல்லா மேட்டரும் சொல்லிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டீட்டாக சொல்லியிருப்பேன். நான் என்ஜாய் பண்ணி சொன்னேன். நம்ம கதையை ரொம்ப நல்லா சொல்லுவேன். நான் ரசித்து அந்த மார்க் ஆண்டனி அப்படின்னு சொன்னோட அப்படியே என்னையும் பார்க்கல, அவர் வேறு எங்கேயோ துருவமே அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒரு ரியாக்ஷன் இல்லை. செக்ரட்டரி பார்த்தேன், தலையாட்டார், கிளம்புன்றார். சரி சார் ஏந்துண்டு கிளம்பிட்டேன். ஹி டிட்ன்ட் even say bye to me. இவர் மனுஷன் இப்படி இருக்காரே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் இது போனேன், கதவை திறந்து ஷூவை போட்டுக்க போகிறேன். ஒரு வாய்ஸ், ஆண்டனி, மார்க் ஆண்டனி. எங்கே உட்காண்டிருக்காரு, ஃபாரவே, நான் கதவுக்கிட்ட இருக்கேன். இந்த வாய்ஸ் மட்டும் சொன்னேன். பிலீவ், ஓடி போனேன். சார் சார் அப்படின்னார். ஆண்டனி, மார்க் ஆண்டனி, கரெக்ட் அப்படின்னார். திஸ் வாட் யூ வாண்ட் இஸ்ன்ட் இட் அப்படின்னா. அந்த he was going into the character when I was talking. When are we shooting it? Sir, I will tell you, sir, dates alla. I want him to look different. ஒரு கான்டாக்ட் மாதிரி போட்டுண்டு ஒரு தாடி வித்தியாசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஷூர்
டெல் ரஜினி ஐம் டூயிங் இட். தட்ஸ் ஆல். சார், நாம விநாயகர் கோயில்ல வச்ச பாமை பாஷா எடுத்துட்டான். Bad news. ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அப்புறம் வந்த உடனே ஷூட்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்கன்னா, சார் ஆண்டனி, மார்க் ஆண்டனி பாண்டு மாறிட்டாலும் இவருக்கு கொடுக்குறீங்களே, வில்லனுக்கா கொடுப்பாங்க யாரோ அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நோ த டைலாக், ஆண்டனி குட் நியூஸ் பேட் நியூஸ் அவ்வளோதான், 2 ஆனால் என்ன இம்பேக்ட் கொடுத்தார் அவர், த பவர். ஸோ என்னென்னா எனக்கு அந்த கேரக்டர் வந்து வில்லன் எப்போவுமே பிடிக்கும் எனக்கு. ஆஸ் பவர்ஃபுல் த வில்லன் இஸ் ஹீரோ பவர்ஃபுல் ஆகிடுவார். அண்ட் அவரோட கிளாஸு, கிரேஸு அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அப்படி தான் இருந்தார் அவர். ரொம்ப பேசிக்கவே மாட்டார். ரொம்ப அதுவும் இந்த செகண்ட் ஹவர் தாடியெல்லாம் வச்சுட்டு இன்னும் ரகடாக வரும்போது இட் பிகேம் ஈவன் மோர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அண்ட் எஸ், அவருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு பாஷாக்கு அவருக்கு சக்ஸஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறாங்களோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. சரி, நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, இட்ஸ் அ டீம் தட் வின்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கதை, அந்த கதைக்கு வந்து ஒரு பேக்கிங், ஒரு ப்ரொடியூசர் who understands இந்த வாஸ்ட்னஸ். நினச்சி பாருங்கள், எங்கே சென்னையில் ஷூட்டிங் செட்டு, ஹைதராபாத்தில் ஷூட்டிங், பாம்பேயில் ஷூட்டிங், விளையாட்டில் இட்ஸ் பிக் கேன்வாஸ் பிக்சர். அதுக்கு ப்ரொடியூசர் இஸ் ரெடி டு டூ இட். ஸோ ஆர்எம்பி சார் ஃபுல் சப்போர்ட். இந்த பக்கம் நம்ம படம் எடுக்கும்போது இந்த படத்தை நீங்கள் வந்து சார் டைரக்டர் நீங்கள் தான் சார், ரஜினி சார் நீங்கள் தான், நாங்கள் 2 பேரும் எப்போதுமே இந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த படத்தில் தேவா சார் மியூசிக் இல்லாமல் இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆல் சாங் சூப்பர் ஹிட். வைரமுத்து சார் லிரிக்ஸ் இல்லாமல் சொல்லுங்கள், ஆல் ஃபேண்டாஸ்டிக்லி ரிட்டன் லிரிக்ஸ். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் ராஜு மாஸ்டரோட ஃபைட் என்ன பிரமாதம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி. நம்ம தருண்குமாரோட இந்த கொரியோகிராஃபி பாருங்கள், ஆட்டோக்காரன் அந்த டான்ஸ், அந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு ராமையா அந்த டான்ஸு. ஸோ ஓவராலாகவே ஒரு பிக்சருக்கு எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட். என்னோட கணேஷ்குமார் பர்மனெண்ட் எடிட்டர்ஸாவா என்ன பிரமாதமாக எடிட் பண்ணாங்க. இந்த ஃப்ளாஷ் கட்ஸ் அப்போல்லாம் நீங்கள் வந்து ஆபிட் கிடையாது, எங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது. நாங்கள் அங்கங்கே ஃபிலிமில் பண்ணி எவ்ரிதிங் ஸோ மச் ஆஃப் ஒர்க், எவ்ரிபடி எஃபர்ட் போடும்போது ஃபேபுலஸ் காஸ்டிங் ஆகிடும். ஆனந்தராஜ் படத்தில் கிடையாது, சடனாக கூப்பிட்டோம். அவரும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் இது ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவர் அந்த ரஜினி சார் நிற்கும் போது இவர் தான் கரெக்ட் அந்த ரோலுக்கு. என்ன ரஜினி சார் அடிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு காஸ்டிங் இம்பார்ட்டன்ட், இந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இமேஜ் ஆஃப் ஆனந்தராஜ் வேர்ட். இது எந்தனோட ராஜ்யம்? இங்க எந்திர வச்சுதான் சட்டம். இங்க ஒரு சட்டமும் சரி, சட்டையும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எந்திர யாரு மாடி வல்லாருன்னு பேசுனது கிடையாது. என் முன்னாடி நின்று பேசுனதுக்கு உன்னை கம்பத்தை தோலை உரிச்சிருப்பேன். இதுக்காக விடுறேன். ஸோ இஃப் யூ லுக் அட் இட், எவ்ரிபடி டிட். மதர் சத்யபிரியா வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் இஸ் மை சன், மை ஸ்டெப் சன், எமோஷன் நல்லா இருக்கும். விஜயகுமார் சார் சின்ன ரோலாக இருந்தாலும் ஹி வில் டூ வெரி வெல். ஸோ ஓவரால் தேவன் மாதிரி ஒரு கன்னிங் கேரக்டரும் இருக்கார். அண்ட் வி ஹாவ் ஜனகராஜ், அவர் எந்த ரோல்லையும் ஃபிட் ஆகிடும் அழகாக. அண்ட் பாக்கி எல்லாருமே ஃபைட் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி எல்லாம் பெரிய பெரிய ஃபைட் மாஸ்டர்ஸ். நீங்கள் அந்த சங்கர் சரி, தினேஷ் சரி, எல்லாருமே அப்போது எல்லோரும் அந்த கூட நடந்து வருந்தெல்லாம் அப்போ தான் கிரியேட் ஆச்சு. அது எல்லோரும் சூட்டில். ஸோ ஐ திங்க் அமையிறது தான் ஒரு எல்லாரும் ஒரு டீமில் எஃபர்ட் கொடுக்கணும். மேக்கப் ஆஃப் சுந்தரமூர்த்தி பாருங்கள், அந்த கெட்டப் கொடுத்தது, ஆண்டனிக்கு ஒரு கெட்டப் கொடுத்தது, காஸ்டியூம்ஸ் ஆஃப் சாய், ரஜினி சாரோட என்ன சூட்ஸ், அதெல்லாம் என்ன ஃபேண்டாஸ்டிக் காஸ்டியூம்ஸ், ரகுவன் காஸ்டியூம்ஸ், நக்மாடு, இந்த ட்ரெஸ் எல்லாம். த ஹோல் பிக்சருக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ண தான் ஒரு ஃபிலிம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஹேட் அன் எக்ஸலன்ட் டீம். அப்போ இதை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேரக்டருமே நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இவங்களுக்கு பதிலாக இவங்க நடிச்சிருந்தா அப்படின்னு ஒரு எண்ணமே யாருக்குமே வரல. ஒரு கேரக்டர் அப்படி நடிச்சு கரெக்டாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ப்ரொடியூசரை பற்றி கேட்டாங்க. சென்னையில் ஷூட் பண்ணுறோம், செட்டு போட்டு திருப்பி ஹைதராபாத் போகிறோம், மும்பை கேட்வேல நின்று டைலாக் பேசுகிறோம். இந்த மாதிரி பல லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு, பல கெட்டப்ஸ் இருந்துச்சு. அழகான ஒரு பாட்டு அத்தனை கெட்டப் போட்டாரு. அண்ட் அவருக்கு பிடிச்ச அந்த கண்டக்டர் கெட்டப்பும் போட்டிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமும் திரைப்படம் அமையுதுன்னா அதுக்கு ஈக்குவலி ப்ரொடியூசரும் நம்ம நம்பி வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க. அதான் ஆரம்பிருப்பன் சாரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஆல்ரெடி சத்யா மூவிஸ் இஸ் ஹியூஜ் பேனர்.
அப்போவே இப்போ 60th இயர் அவங்களோட 30 years agoனா தேர் ஸோ 30 years ஆல்ரெடி தே ஹவ் பீன் டூயிங் ஃபிலிம்ஸ் வித் ஸோ மெனி எல்லா பெரிய பெரிய ஹீரோ எல்லா ஸ்டார்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ் எவ்ரிபடி கிட்டத்தட்ட எல்லா ஹீரோஸும் அந்த பேனரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆர்எம்பி சாருக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அமேசிங் இது டேலண்ட் உண்டு, சென்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும் பர்ஃபெக்டாக தெரியும். அதனால தான் அவரோட படங்கள் இந்த கம்பெனி எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ். தட் ப்ரொடியூசர் ஷுட் ஹேவ் தட் அன்கேனி நேக் ஆஃப் டெல்லிங் திஸ் கரெக்ட் ஸ்கிரிப்ட். பல்ஸ் தெரியணும் அவர் அது உண்டு. அண்ட் அவரோட கிளாஸ் என்னென்னா ஒரு படத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா தென் இட்ஸ் நோ ஸ்டெப்பிங் பேக். என்ன வேணும் இதுக்கு, உனக்கு என்ன வேணும் சார்? நான் இது பாம்பேயில் ஷூட் பண்ணோம். ஓகே, எவ்வளோ டீம் போகிறாங்க? ஒரு 100 people. ஓகே, டன். எல்லாத்துக்குமே டன் தாங்க. ஏன்னா இது படத்துக்கு தேவை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் வரும், இங்கே ஷூட்டிங் வரும். கூட அவரோட சன் ராமலிங்கம் சார் இருந்தார், அவர் தான் எனக்கு ஃபுல்லாக கூட இருப்பார். அவர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், எவ்ரி திங் வில் பி அரேஞ்ச். தீஸ் திங்ஸ் மேக் இட் வெரி ஒரு நமக்கு ஒரு கிரியேட்டர் நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். தட் இஸ் ஃபுல் ப்ரொடியூசர் பேக்கிங். ஐ எம் எ வெரி பிளான்டு டைரக்டர். நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்போல்லாம் 4 கேமரா ஒவ்வொரு லைட்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்வளோ தேவையோ எடுத்துப்போம். அதுக்கு ஃபுல் கிரியேஷனுக்கு என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ அதில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு டைரக்டருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அ பேக்கிங் ஆஃப் அ ப்ரொடியூசர். அண்ட் படத்தை வந்து ஸ்கிரிப்டாகவும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்லும்போது யூ நோ வாட் இஸ் டாக்கிங். ஸோ தீஸ் திங்ஸ் வேர் அ கிரேட் ஹெல்ப். அந்த பாஷா மாதிரி படத்துக்கு ஆரம்பிச்சர் இல்லைன்னா ஐ திங்க் இட் would have been difficult. கண்டிப்பா அதெல்லாம் சொன்னீங்க. ஒரு விஷயமும் கரெக்டா சேர்த்து வச்சு எடுத்து வச்ச மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. கரெக்ட். அண்ட் நீங்க மும்பைல ஷூட் பண்ணிருந்தீங்க இல்லையா? மும்பைல அதுவும் அந்த கேட்வே ஆஃப் இந்தியா முன்னாடி கரெக்டா சூப்பர் ஸ்டார் ஆண்டவன் கெட்டவனுக்கு எல்லாமே கொடுப்பான். அந்த டைலாக் ஆன் ஸ்பாட் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெனரேட் பண்ணதுன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தியும் அண்ட் மும்பைல ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது பிஸி ஏரியா இல்லையா? தப்போ ரைட்டோ, நான் பிறந்து வளர்ந்த பாம்பேல. ஸோ ஐ நோ இன்சைட் அவுட் ஆஃப் பாம்பே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து எனக்கு பர்சனல் சந்தோஷம். ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வாடா இது எப்போடா நீ என்னடா பண்ணிட்டு இருந்தாய் ஸ்கூலில், இன்றைக்கி நீ ஒரு டேரக்டர்டா, இவ்வளோ பெரிய படம் பண்ணுற. எந்த சினிமா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துரும் அதுக்கு நான் டேரக்டராக இருக்கும்போது தேவர் ஆல் டு பி வித் மீ, கூட வருவாங்க என் ஷூட்டிங்க்கு. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. எல்லாருக்கும் நம்ம சைல்ட்ஹுட் இடத்துல போய் பண்ணுறது ஒரு தனி கேக். ஸோ ஐ வாஸ் தேர் என்ஜாயிங். அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியும் இந்த சீக்வன்ஸ் கேட்வே ஆஃப் இந்தியாவில் தான் பண்ணணும் சார், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சீக்வன்ஸ் பாந்திராவில் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சீக்வன்ஸ் நம்ம மரீன் டிரைவோட அந்த இதெல்லாம் ட்ராவல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐ நியூ இன்சைட் அவுட் பாம்பே. ஸோ அது கணபதி ஃபெஸ்டிவல் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இது எல்லாமே என்னோட பேக் ஆஃப் மை மைண்டில் இருக்கிறதுனால ஆல் தோஸ் திங்ஸ் ஒர்க். பட் கேட்வே ஆஃப் இந்தியா ஷூட்டிங் ஈஸி இல்லை. அது வந்து எப்போவுமே கஷ்டம். பிகாஸ் வெரி பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் அங்கே பர்மிஷன் வாங்கி அன்றைக்கி ஃபுல் நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு, ஏன்னா இவருக்கு 4 காரு அவருக்கு 4 காரு, இங்கே ஃபைட்டர்ஸு அங்கே ஃபைட்டர்ஸு, எவ்வளோ கூட்டம், பெரிய செட்டப் அது. அப்போ எல்லாம் ரெடி ஆகிடுத்து. இடம் பார்த்த உடனே ரஜினி சார் நான் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரகுவரன் ஆல்சோ அந்த கெட்டப்பில் வந்து நிற்கும்போது ஐ திங்க் திஸ் வாஸ் சம்திங் பிக். ஸோ இந்த சீனை வந்து நமக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற இதில் வி ஹேட் ஒன் ஸ்கிரிப்ட். அப்புறம் இடம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிறது ஒரு மேட்ரு. அதில் கோவம் என்னென்னா அன்னெசரி இன்னசென்ட் பீப்புள் ஆர் டைங்கிற இதில் பாஷா வந்து கோவமாக பேச போகிறார், ஒரு பக்கம் அப்பா. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம வெறும்னா சீப்பாக டைலாக் பேசணும்னா கேரே அப்படியெல்லாம் போனால் அது நார்மல் ஆகிடும். ஏன்னா பாஷா வந்து பான் இது கிடையாது, அண்டர்வேர்ல்ட் டான் கிடையாது. இஸ் அ காமன் மேன். ஃப்ரெண்டு செத்ததுக்காக இட் இஸ் டேக்கன் ஆஃப் திஸ். ஸோ அவர் கேரக்டர்லேருந்து வெளியில் போகக்கூடாது. ஃபஸ்ட்டே நீங்கள் கதையை பார்த்தீங்கன்னா பாஷா வந்து சரண்ராஜ் கேரக்டர் வந்து ஃபைட்டுக்கு சொன்ன இவர் தான் வேண்டான்னு சொல்லுவார். இல்லை வேண்டாம், நம்ம போலீஸ்கிட்ட போகலாம், மந்திரி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஃபைட்டு வேண்டாம், வயலன்ஸ் வேண்டாம், நம்ம நியாயமாக இருக்கலாம். ஆனால் நியாயமாக இருந்ததுனால அவன் இறந்துட்டான்னு சொன்னால் அநியாயமாக இறந்துட்டான்னு ஹீ டுக்ஸ் அப் தி டான் மோடு. அதில் பேசும்போது என்ன ஆனாலும் ரூட்ஸ் ஷுட் பி கரெக்ட் இல்லையா? அப்போ தான் இந்த மாதிரி டைலாக் வருது, ஆண்டவன் நல்லவனுக்கு. இதெல்லாம் அப்போது எழுதுனது. அது டிஸ்கஷன் பண்ணிவிடுவோம் நாங்கள். நான் ஐ எம் நாட் அ ரைட்டர், டைலாக் ரைட்டர் கிடையாது நான். ஆனால் எமோஷன் வந்து சார் அவன் தப்பாக பேசக்கூடாது, கேரக்டராக அவர் இருக்கணும் உள்ள, ஆனால் பவர் இருக்கணும். எப்படி பேசலாம்? ரஜினி சாரோட ஒரு வே ஆஃப் ரெண்டரிங் இருக்குது, டைலாக் ஒரு டைமிங் இருக்குது, அதுவும் வரணும். அட் த சேம் டைம் வி நீட் டு ரைட் இட் இன் அ பேலன்சிங். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணும்போது சார் நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்போல்லாம்
ஹி ஹேஸ் தட் எபிலிட்டி டு அவர் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் மேட்டரும் போட்டு த்ரெட்டும் போட்டு அப்படி ஒரு பேக்கிங் பண்ணி நான் எல்லாத்தையும் இங்கிலீஷில் எழுதிடுவேன் டைலாகெல்லாம், ஹிந்தியில் எழுதுவேன். என்ன ஹிந்தியில் என்ன எழுதியிருக்கே கேட்பாரு, நான் படித்து காட்டுவேன், அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும். ஏன்னா அந்த டைமில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது பாம்பேயில் சீனெல்லாம் இருக்க சொல்லிட்டு நான் பாலகுமார் சாரையும் கூட்டின்னு போகல, நாங்களே உட்காந்து அங்கே ஸ்பாட்டில். பட் அது ரஜினி சார் அது அழகாக கோத்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டார். ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். சார் பாட்ஷா படத்துல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருந்தா இன்னொரு சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து தேவா சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவரோட பிஜிஎம் தான் படத்தை இன்னும் எலிவேட் பண்ணுச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தேவா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அண்ட் ராரா ராமையா பாட்டு வேணான்னு வந்து ரஜினி சார் சொன்னாராமே, அதை பத்தியும் சொல்லுங்க. எஸ், தேவா சார் என்னோட காம்போ விச் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 படம் பண்ணியிருப்போம் நாங்கள். அப்போது அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு பண்ணோம், அதே சூப்பர் ஹிட் மியூசிக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் அதிகம் பாராட்டப்பட்டது. பாஷா வரும்போது சேம் காம்போ ரிப்பீட். சாங்ஸ் வந்து ஈ ஹேஸ் அன் அன்கேனி நேக். அந்த மாஸ் சாங்கும் சரி மெலடியும் சரி அவர் வித்தியாசமாக போடுவார். அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, டேலண்ட் விச் கோஸ் டு தேர் ரூட். அதனால தான் எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஹிட் ஆகும், 2 பாட்டு ஹிட் ஆகும். பாஷாவோட எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட். இந்த பாட்டு நீங்கள் ஆட்டோக்காரன் சரி, ஸ்டைல் ஸ்டால், அழகு அழகு, ராரா ராமையா, தங்கமகன், இவ்வளோ பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் ஹிட்டு. பீஜ் இதான் போடுறாங்க. சும்மா நானும் தேவாசார ஃபங்க்ஷனை எங்களுக்கும் தெரியுது கிடையாது போடுறாங்க. நாங்கள் எங்களை போடாதீங்கப்பா, அது ரஜினி சாருக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவள் வந்து ஹிஸ்டரி அந்த படம் கிரியேட் ஆகும்போது தே ஆல்சோ பிளேட் அ மேஜர் ரோல். தேவாசாரோட ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். இப்போ நீங்கள் சொன்ன ராமையோட ஆக்சுவலாக ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. பாஷா செகண்ட் ஹாஃபில் ஒரு மிஷனில் இருக்கான், ஒரு ஃபயரில் இருக்கான், அவனுக்கு எப்படி பாட்டு போடலாம்? நான் வந்து சார் அந்த கேரக்டர் இந்த கெட்டப்பில் பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டேன் நான். பாட்டு இவனுக்கு பாஷாக்கு பாட்டு காமெடி பண்ணுறே கேட்டார். இல்லை சார், ஒரு படம் வந்து அது பர்மனெண்ட்டாக அது வந்து எவர்கிரீன் ஆனது ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு தாட்டம் ஒன்றும் வேண்டாம், விட்டுடு, இந்த கேரக்டர் இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டார். இது என்னடா அது எப்படி எனக்கு வந்து எங்கேயோ இவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பாட்டு மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீலிங். அது ஏன்னு தெரியல, பட் மைண்ட் செட்டில் இந்த கேரக்டர் வந்து என்ன நம்ம பின்னாடி பப்ளிசிட்டியில் போடலாம். அப்போது இதுதானே டிவியில் வர ஏதோ ஒரு மியூசிக்ஸ் இதெல்லாம் போடலாம், இது ஏதோ இருக்கும், இந்த பாட்டு வரணும்னு ஆசை எனக்கு. ஆனால் எப்படி அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு, இந்த கேரக்டர் ஃபுல் இதில் இருக்கார், மிஷனில் இருக்கார், இவர் போய் பாட்டு பாடலாமா? வந்து பாட என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம்? ஹவு கேன் யூ சிங்? முடியாது. என்ன பண்ணலாம் சொல்ல அவரும். ஆனால் எப்படின்னா நான் சொன்னது ஃபஸ்ட்டு நோ சொன்னார், ஆனால் உள்ளே ஓட்டிகிட்டு இருந்தது அவருக்கு. அப்புறம் அடுத்த நாள் வந்து சப்போஸ் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அங்கே ஏதோ ஒரு பாட்டு, ஆனால் அது பிளானுக்கு, அது ஒரு பிளான், அது அப்படிதான் இல்ல. இன்னொரு நாள்ல உங்க பிறந்த நாள் வரப்போகுது. நீங்க இது வரைக்கும் பிறந்த நாளே கொண்டாடல, அதனால உங்களை கேட்காமலேயே ஓப்ராய் ஹோட்டல்ல பெரிய ஹாலே புக் பண்ணி வச்சிருக்கேன். யாரை கேட்டு புக் பண்ணீங்க? இந்த விழா இதெல்லாம் வேணாம். மற்றவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம கேசவையா ரொம்ப ஆசைப்படுறாரு, செய்யட்டுமே. பஷா பாய், சரி அப்படி செய்யறாண்டா வெளியில வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. இதுக்கு கேசவன் என்ன சொல்றாரு? எங்க இருந்த அண்ணன், உங்க பிறந்த நாள் நல்லா கொண்டாடணும், அதான் முக்கியம். இங்கே வச்சுக்கலாம். நீங்க அனுமதி கொடுத்தீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். தூள் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றிங்க. சூப்பர் ஐடியா சார், பண்ணிடலாம் சார் சொல்லி அவரே வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு போயட் எழுதியிருக்கார் ஒரு ஐடியா, 8 பற்றி. அது வந்து வைரமுத்து சார் சூப்பர் சார், எனிதிங் ஆஸ் லாங் ஆஸ் ஐ ஹேவ் அ சாங். வைரமுத்து சார் அழகாக அது எழுதி கொடுத்தாரு. அது தேவா சார் கம்போஸ் பண்ணார். அந்த பாட்டு ஆட் என்ன தெரியுமா, இந்த ரா ரா ரா, அது தேவா சார் அதை அது ரொம்ப தத்துவமாக போயிடும் சார், கொஞ்சம் மாஸ் பண்ணுறதுக்காக ராரா ராமையா போட்டார். அப்புறம் சாக்கி வந்தால் நல்லா இருக்கு சொல்லி எந்த நேரத்தில் இந்த சாக்கி எழுதணுமோ தெரியல, அது ஹிஸ்ட்ரி ஆகிடுது. ஒரே ஒரு பாஷா தான் அதில் தான் வரும், ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு அது பிகேம் ஒரே ஒரு பாஷா தான் பிகேம் அ ஸ்டேட்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் எனக்கு அந்த படத்தில் அந்த சாக்கியும்
அந்த இது போட்டு அந்த டான்ஸும் கொரியோகிராஃபி ஆஃப் தருண்குமார். அவர் பாம்பேயோட டான்ஸ் மாஸ்டர். ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் அந்த மராட்டி டிங் 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 மராட்டி லாவணியோட சாங்ஸ் ஸ்டைல் அது. ஸோ அந்த பீட்ஸு, அந்த டைமிங் ஆஃப் டான்ஸ் ரஜினி சாருக்கு சூட் ஆகிற மாதிரி, அந்த கெட்டப் சூட் ஆகிற மாதிரியே மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு. பாடும்போது சீப்பாக இருக்குல்ல, ஒரு நல்ல தத்துவம் பேசுகிறாரு அபவுட் லைஃப், அபவுட் இட். எண்டில் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு எப்போ பாஷா ஆடி பாடி பார்த்துருக்கேடா, அங்கே டயலாக் கரெக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஐடியா ஒரு பாட்டு போனோம், பாட்டு வந்துடுது, ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு காம்போசிஷன் அண்ட் வாட் கிராண்டியர் அது, இந்த சாங்கோட ஸ்டைலும் எடுத்த விதமும். எஸ், சம்திங்ஸ் ஹேப்பன். ஆகணும். ஏன்னா ஒரு டைலாகும் நம்ம மனசுல இருக்கு. இப்ப வரைக்கும் ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் குழந்தைங்க போட்டா ரஜினி சார் கிட்ட போட்டா நான் ஒரு தடவை சொன்னா சொன்ன மாதிரி அந்த டைலாக் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளே ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணும்போது நீ ரொம்ப நோன்ற, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். அண்ட் எல்லா டைலாக்ஸுமே இந்த ஆண்டவன் கெட்டவனை கவிதான். ஸோ இந்த டைலாக்ஸ் எல்லாம் எப்படி கன்சீவ் ஆச்சு? ஒரு ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நாங்கள் ஸ்கிரிப்டே இல்லாமல் தான் ஷூட்டிங் பண்ணுவோம். சாரி டு சே, ஒரு ஒன்லைன் இருக்கும் எங்ககிட்ட, ஸ்பாட்லேயே பண்ணிட்டு இருப்போம். அண்ணாமலை சிச்சுவேஷனால் அப்படி அமைஞ்சது, அது நிஜமாகவே அது பழக்கமாகிடுது எங்களுக்கு. பார்த்துக்கலாம், ஷூட்டிங்கில் பார்த்துக்கலாம், ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். அதனால தான் ஆனந்தராஜ் கேரக்டர் வருது, அப்போ தான் தான் வரும். இது என்னோட அட்வைஸ், அது ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ இட். பட் அது எனக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு தனியாக ஒரு ஈக்குவேஷன், ஒரு கெமிஸ்ட்ரினால நாங்கள் பாட்டுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அது சொல்லிடணும் அவர்கிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்டு போய் சொல்லுவோம், சார் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகே ஓகே பாரு. ஏன்னா நாங்கள் ட்ராவல் கரெக்டாக இருந்துட்டா போகிறோம். ஆஸ் அ ரைட்டர் ஹி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். பாலகுமார் சாரும் அதுக்கு ரெடி ஆகிட்டு, என்ன சார் சீன் பேப்பர் நாளைக்கு இல்லை, கார்த்தால மார்னிங் வந்தோன்னு பேசிப்போம், உட்காந்து ஒரு இடத்துல எழுதிட்டு இருப்பார் அவர். ஸோ யூ இமேஜின் ஃபுல் பிக்சர் ஸ்பாட்லேயே எழுதுகிறோம். நாங்கள் ஒரு ரஃபாக ஒரு ஐடியா பேசிப்போம், இது மாதிரி வரலாமான்னு. மார்னிங் பார்த்துக்கலாம், இது மார்னிங் பார்த்துக்கலாம்னா மார்னிங் என்ன ஷார்ட்டு சொல்லணும், அங்கே லைட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் டைலாக் எழுதுவோம். அப்போது பயங்கரமான, இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். அந்த மூமெண்ட்டில் டைலாக் வரும், ஷார்ப்பாக வரும், அன்லெஸ் இஸ் டேலண்டட் வரும். அது பாலகுமார் சாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கிஃப்டட் அண்ட் வெரி வெரி பவர்ஃபுல் ரைட்டர். அவரோட புக்ஸும் அவரோட நாவல்ஸ். எனக்கு பாலச்சந்தர் சார்கிட்ட நான் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ வி ட்ராவல் டுகெதர் லாங்காக. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வென் இந்த படத்துக்கு எப்போ டிசைட் ஆச்சோ அவரை வச்சு எழுதலை, நாயகன் அதுக்கு முன்னே எழுதியிருந்தார் அவர். ஸோ வி காட் ஹிம் அண்ட் ஹி ரோட். நான் அந்த ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி, அது ஒரிஜினலி ஒரு வாட்டியாக இருந்தது. அது ஆன் பேப்பர் இட் வாஸ் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி. இந்த மாதிரி அதுதான் ரெடி ஆச்சு. ஷார்ட் வரைக்கும் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரியே தான் நாங்கள் ரெடி. ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அது எங்களுக்குள்ளே இருந்தது அந்த பஞ்ச். நானும் பாலகுமார் சாரும் ரஜினி சாருக்கு தான் தெரியும். டக்குன்னு ஷார்ட்டு முன்னாடி ரஜினி சார் கூப்பிட்டார் என்னை, பாலகுமார், ஒரு வாட்டிக்கு பதிலாக ஒரு தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அந்த தடவையில் சவுண்டு நல்லா வெயிட் இருக்குது சார், அப்படி பண்ணலாமே அப்படின்னா நாங்கள் ரெண்டு ஓகே சொல்லிட்டோம். உடனே அந்த ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னால் என்ன பண்ணினோம்னா யாருக்குமே தெரியாது. செட்டில் சடனாக ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி டயலாக் சொன்ன உடனே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. இது எப்படி பிடிச்சதா எல்லாருக்கும், இது இம்பேக்ட் ஆச்சாங்கிறதுக்கு 5வது நிமிஷம் தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எல்லாம் ஷார்ட்டு முடிஞ்சுட்டு நைட்டில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்கோம். அப்போ அங்கேருந்து
ஒரு கேமரா அசிஸ்டண்ட், டேய் ஒட்டி கொண்டடா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன, சும்மாவே சொன்னோம் அப்படின்னா ஓகே பத்தி எடுத்தது, பிடிச்சி போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வி நியூ தட் திஸ் குட், எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டயலாக் வந்து ஷூட்டிங் நாளைக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டேன், ஒரு இதுவே பிகேம் தி ட்ரெண்ட் இன் தி ஷூட்டிங் டேக். அங்கேருந்து டேக் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தட் வி ஆர் ஹிட் ஆன் ஹிட் லைன். ஸோ பவர்ஃபுல் ஆக்சுவலி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அண்ட் இந்த படத்துல வைரமுத்து சாரோட பாட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் அதுல வந்து சினிமாட்டோகிராஃபரை பத்தியும் பேசி அவங்க 2 பேரும் சேர்த்து கேட்கறாங்க. ஏன்னா வந்து இவர் கண்ணில் காந்தம் உள்ளதுன்னு ஒரு லிரிக் வச்சிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி இவர் கண்ணை பாருங்க சார், அப்படியே ஒரு லைட் பாஸ் ஆகுது. அண்ட் படத்துலயே நீங்க நிறைய இடங்கள்ல வந்து சூப்பர் ஸ்டாரோட கண்ணுக்கு நிறைய இடங்கள் நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சிருப்பீங்க. தங்கச்சி அடிக்கும் போது, இல்ல உள்ள போய் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசும்போது, ஸோ அந்த மெடிக்கல் காலேஜ்குள்ள போய் பேசும்போது, எல்லா இடத்துலயுமே அவரோட கண்ணை பார்க்கும் போதே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு காந்தம் தெரியும், எனக்கு ஒரு மின்சாரம் தெரியும். ஸோ சினிமாட்டோகிராஃபி பத்தி வைரமுத்து சாரை பத்தி சொல்றாரு. வைரமுத்து சார் வந்து அந்த லாங்குவேஜும் அந்த பவரும் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு அண்ணாமலையிலே அந்த வந்தேன்டா பால்காரன் சாங்கில் எல்லாம். ஸோ எங்கள் காம்போ வந்து தேவா, வைரமுத்து, ரஜினி சார், எங்களோட காம்போ பிகேம் சூப்பர் ஹிட். ஸோ இந்த படத்தை வந்து வி ஆர் ரிப்பீட்டிங் இட். ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங்க்கு நாங்கள் ஆர்எம்பி சார் ஆஃபீஸில் தான் கம்போசிங் நடக்கும். ஸோ நாங்கள்லாம் உட்காந்து சத்யா மியூசிக்கில் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சாங் என்ன பண்ணலாம், அது பால்காரன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, இதில் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் தேவாசார் நாங்களும் ஒரு அப்போ ரேப் பெரிய இதில் இருந்தது, கிரேஸில் இருந்தது. ஒரு ரேப் ஸ்டைலில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் கம்போஸ் பண்ணோம். அது ரஜினி சார் வந்து ரேப் நோனார். அப்போது தேவா சார் வந்து சார் ஒரு சின்ன கானா எங்கள் ஊரில் எல்லாம் பாடுவாங்க சார் சொல்லிட்டு, புழுக்குள்ளே பூச்சி இருக்குது, பூச்சிக்குள்ளே ஏதோ இருக்கும் சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த சேம் ஆட்டோக்காரன் டியூனுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு. கப்பல் பார்க்க அப்புறம் ஏதோ பாடின்னு இருக்காரு. நல்லா இருக்கு இது அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்கு, வேறு சார் நல்லா இருக்கு சார் இது அப்படின்னாரு. உடனே அங்கே பேட் பேப்பர் இருந்தது, ரஜினி சார் எடுத்து கவிஞரே இதுக்கு ஒரு பல்லவி எழுதிக்கன்னார். அப்படியே கொடுத்தாரு, பாடுங்கன்னாரு. அவர் இவர் இங்கே பாடிண்டே இருக்காரு, அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு, பாருங்க அப்படின்னு. தட் மினிட் இவர் பேடை கொடுக்குறாரு, இவர் ஃபுல்லாக அவரதோட பல்லவி பாடுங்க சார், இவர் பாடிண்டே இருக்காரு, அவர் எழுதிட்டார். ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரர் இப்படி கட்டி பிடிச்சிட்டார் ரஜினி சார். என்ன கவிஞர், வாட் அ டெரிஃபிக். கதையில் ஆட்டோக்காரர், அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, அந்த லிரிக்கு, அது என்ன இல்லை பிரசவத்தை இலவசமாக என்னெல்லாம் வார்த்தை அதில் வருது, ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டர் வரைக்கும் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த டேலண்ட். அந்த ரைட்டிங்க்கு அது மாதிரி ஒரு ஸ்பார்க் இருக்கிற லிரிக் ரைட்டர் இஸ் ஆசம். இஸ் ஆசம். கவிஞர் வைரமுத்து பெரிய ஃபேன் அவரோட. இஸ் ஒர்க் இந்த படம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது படத்தில் எழுதினா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் என்ன பிரமாதம் எழுதிருக்கீங்க சார், அதுக்கு ஐ விஷ் இந்த மாதிரி லிரிக்ஸ் நல்லா இருக்கும் சொல்ல பல தடவை. அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம், நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா, நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா, எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான், அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவா, இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. கேமராமேன் பிஎஸ் பிரகாஷ் பற்றி சொல்லணும். தட் இஸ் என்னோட வெரி ஃபஸ்ட்டு ஃபிலிம் தெலுங்குல பண்ணும்போது பிரேமாங்கிற படத்தில் அவர் ஜாயின் ஆனார். ஈஸ் காம் குவைட். அவர்கிட்ட பெஸ்ட் என்னென்னா ஃபேஸ் மோல்டிங் ஒரு தனி டேலண்ட் உண்டு. எல்லாத்தையும் லைட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறது அவங்க ஃபேவரட் ஸ்டார்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்டார் படத்துலலாம் தே ஷுட் லுக் குட். அவருக்கு அந்த ஆர்ட் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் அண்ணாமலையில் வரும்போது ரஜினி சார் பயங்கரமாக மோல்ட் பண்ணார். அந்த ஓல்டு கெட்டப்லையும் சரி, இந்த கெட்டப்லையும் சரி, பியூட்டிஃபுல். பாஷால அந்த கெட்டப் ஆஃப் பாஷால வேறு மாதிரி கிரியேட் பண்ணார். அந்த ஹைலைட்ஸும் அந்த கண்ணுக்கு பவரும். நீங்கள் சொல்கிறீங்களே கண்ணு, அந்த கண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் பாரும்போது வென் யூ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2 லைட் தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணில் அந்த லைட் வேணுங்கிறதுக்கு லைட் வைப்பாருங்க. இசைட் வென் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்க்ரீனில் யாருமே எனிபடி இஃப் யூ லுக் கண்ணை தான் பார்ப்போம் நம்ம.
அந்த கண்ணுக்கு வந்து வெறும் ஃப்ளாட்டாக லைட்டிங் பண்ணீங்கன்னா சைடில் லைட்டிங் பண்ண அந்த கண்ணு தெரியாது அது. ஸோ என்ன ஆனாலும் சின்னதாக 2 பேபி அங்கே வச்சுருவாருங்க. ஸோ தட் கண்ணில் அந்த பவர் தெரியும். ஸோ அந்த லோ ஆங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அண்ட் மோல்டிங் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார்னா அவ்வளோ மாஸாக இருக்கும், அவ்வளோ கச்சமச்சான்னு இருக்கும். ஆனால் அவர் மட்டும் அழகாக தெரிவார். ஈ வில் நெவர் லூஸ் தி ஆக்டர்ஸ். சூப்பர் ஸ்டார் பிரமாதமாக இருக்கணுங்கிறது அவர் தெரியும். என்ன காம்ப்ளிகேட் ஷாட் வச்சாலும் அவர் லைட்டிங் பிரமாதம் பண்ணுவார். ரஜினி சார் எந்த அளவுக்கு அவர் மேலே ஹாப்பி ஆனார்னா, தெலுங்குல ஒரு படம் பண்ணார் அவர், மோகன் பாபுக்கு அவர் கெஸ்ட் ரோல் பண்ணார். அந்த படத்துக்கு இவர் கூட்டின்னு போனார். பிஎஸ் பிரகாஷ் படம் சொல்லி கூட்டின்னு போனார். அந்த அளவுக்கு ஈ லவ்ட் ஹிஸ் ஒர்க் அண்ட் வாட் அமேசிங் டேலண்ட். அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அப்போ சார் உங்களுக்கு பாட்ஷா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசினாலுமே ஃபர்ஸ்ட் என்ன ஷாட் எடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அண்ட் லாஸ்டா என்ன ஷாட் எடுத்து படத்தை வைண்ட் அப் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து நான் சடனாக அந்த படத்தில் வந்த உடனே கதையே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் உள்ளே வந்தேன் அந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட் ஷாட் என்ன எடுக்கணும், சென்டிமெண்ட்டாக ஒரு இடக்கலான்னு சொல்லிட்டு ஏவிஎம்மில் கோர்ட்டில் ஷூட்டிங் இருக்குது. கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடை ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் பக்கத்தில் பிள்ளையார் கோவில் உண்டு ஏவிஎம்மில். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த பிள்ளையார் கோவில் எடுத்துடலாம் சார் சென்டிமெண்ட்டாக சார் சொல்லிட்டு பெல்லெல்லாம் ரெடி பண்ணி ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் ஷாட் அங்கே எடுத்தோம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வீரா அதே பிள்ளையார் கோவில் தான் எடுத்தோம். அது என்ன அளவுக்கு பாப்புலர் ஆகிடுதுன்னா அது ரஜினி சாரோட சென்டிமெண்ட்டாக. ஆமாம் அல்ல, அது ரஜினி சார் பிள்ளையார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேச்சுரலி பாஷாவோட ஃபர்ஸ்ட் ஷாட் அங்கே தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டு அது படத்தில் இருக்கும், அது யூஸ் பண்ணிவிடுவோம் எங்கேயோ. அப்போ அதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும்னு எடுக்கிறது இல்லை, அந்த படத்தில் இங்கே இருக்கணும். லாஸ்ட் ஷாட் வந்து ஆக்சுவலி தெர் இஸ் நோ லாஸ்ட் ஷாட். எப்போதுமே நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். ஆமாம், பட் நான் என்ன பண்ணுவேன்னா எண்டில் படத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பேட்ச் ஒர்க்கு வந்து வச்சுப்போம். அந்த பேட்ச் ஒர்க் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு. ஆல் பிக்சரோட எங்கெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் இருக்கோ ஒரே நாளை வச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு பேட்ச் லெஃப்ட்டில் கிடக்க ரைட்டில் கிடக்க அந்த வந்து ஷார்ட் எடுத்து ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி ஷூட்டே நான் ஆட்டோவில் தான் வந்தேன். அந்த ஆட்டோ நாங்கள் பேசும்போது அவ்வளோ இந்த படத்தை பற்றி ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிட்டு வந்தார். அண்ட் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எப்படி கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 50 வருஷமா ஆட்டோ ஓட்டுறாரு. இதுக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து ஆட்டோ நில்பா அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த படம் வந்ததுல இருந்து நான் என் ட்ரெஸ்ஸிங்கை மாத்திக்கிட்டேன். நான் ஒரு ஸ்கார்ஃப் கட்டியிருந்தேன், நான் ஷூஸ் போட்டிருந்தேன். என் ஆட்டோக்கார ஷூ போடக்கூடாதா அப்படின்னு ஷூ போட்டேன். எல்லாருமே வந்து ஆட்டோ அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆட்டோ மேன் மேல ஒரு ரெஸ்பெக்டே வந்தது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ண சொன்னாரு. அண்ட் சார் பாட்ஷா திரைப்படம் இவ்வளோ இயர்ஸ் தாண்டி இன்னும் ஆர்டிகல்ஸ்ல ஆகட்டும் சரி பல இடங்கள்ல பாட்ஷா வந்து எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு திரைப்படத்துல கூட வந்து மார்க் ஆண்டனி ஒரு டைட்டில் வந்தது. ஆனால் வணக்கம் சென்னை படத்துலையும் பாட்டில் வந்து நீ பாஷானா நான் ஆண்டனி அப்படின்னு ஒரு லிரிக் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இன்னும் பாஷா ட்ராவல் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மேஜிக் தான் அது. இப்போ நான் வந்து ஹிந்தியில் எதாக இருந்தானா கூட கப்பர் சிங், அரேயோ சாம்பா, இட் பிகேம் வருஷம் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஆல் தோஸ். அப்போ ஷோலையை பற்றி மேக்கர்ஸை பற்றி அந்த ஃபிலிமை பற்றி எப்படி சந்தோஷப்படுவேன். அன்னைக்கு அந்த சந்தோஷம் ஷோலே பார்த்து இப்போ என் படத்தை பற்றி எல்லோரும் பேசும்போது சேம் ஜாய். ஏன்னா சொன்ன ஐடென்டிட்டியே நமக்கு பாஷா தான். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி காட் ஃபார் கிவிங் மீ திஸ் அண்ட் எவர் கிரேட்ஃபுல் டு ரஜினி சார். ஏன்னா இந்த படம் வந்து நல்லா பண்ண முடியும், இந்த படத்தை என்கிட்ட அந்த இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து ஆர்.எம். வீரப்பன் சார் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் பண்ணுறோம்னா ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ நெவர் ஃபர்கெட் டு டாக் அபவுட் மை டீம். அந்த டீம் வந்து எக்கச்சக்கமாக அதில் இன்புட்ஸ் இருக்குது. ஹாப்பி, வெரி ஹாப்பி, நோ வேர்ட்ஸ் ஃபார் தட். சார் இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் பாட்ஷா எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் 1995 வந்த பாஷாலேருந்து ரீட்டைன் பண்ணி இந்த படத்துலையும் ஆட் பண்ணுவீங்க? அண்ட் எந்த விஷயத்தெல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனுக்காக மாடிஃபை பண்ணுவீங்க? அது ஒரு பாட்டு இருக்குது, ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு பாஷா தான். அதோட கத்தம் முடிஞ்ச பேசக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். இவ்வளோ நேரம் பாட்ஷா பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொன்னீங்க, நான் சூப்பராக கதை சொல்லுவேன். நீங்க சொன்னதை நான் ஒரு விஷயமா நான் டிராவல் பண்ணி போனேன், டைம் டிராவல் பண்ண உங்க பேச்சிலேயே நான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்த ஆடியன்ஸ் அதை பண்ணியிருப்பாங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.